Vidyakumar IS Academy Institute for your success. ஓகே ஃப்ரெண்ட், நம்ம இன்னைக்கு மேக்ஸில் வந்து நம்ம பார்க்க போகிறது டைம் அண்ட் ஒர்க். இது ஆல்ரெடி ஷார்ட்கட் கேட்டிருந்தீங்க. என்ன அப்படின்றது நான் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளாக எப்படி கேட்டாலும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். இது ஒரு டஃப்பான ஒரு விஷயமாவே கண்டிப்பாக வந்து இருக்காது. இந்த கிளாஸ் நம்ம ஒரு 3 கிளாஸில் வந்து டைம் அண்ட் ஒர்க் வந்து பார்க்க போகிறோம். அந்த 3 கிளாஸும் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தா போதும், எப்படி டிஎம்பிசி கேட்டாலும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஸோ அப்படி தான் உங்களை தயார்படுத்துறது தான் நம்மளோட கிளாஸோட நோக்கமாக வந்து இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட், ஊப்ளி வந்து லாங்கஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஓகே, தேங்க்யூ. ஃப்ரெண்ட், என்னன்னா நம்ம மந்த்லி இது வந்து ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி வந்து வீடியோ பாருங்க, நியூஸ் பேப்பர் படிங்க. மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் நீங்கள் நோட்ஸ் மேக்கிங் பண்ணிடுங்க, இல்லை பிரிண்ட் அவுட் போட்டு அதை அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணி படிங்க. அது போதும். மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் போதும். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்க்குறீங்க, நியூஸ் பேப்பர் நம்ம போடுறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கதை தெரிஞ்சிடும். அந்த கதையில் வர ஃபேக்ட் தான் நம்ம என்ன பார்க்குறோம்னா மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்போ ஃபேக்டாக வந்து அங்கே வந்து நீங்கள் அதை பார்த்துக்கலாம், இங்கே கதையை தெரிஞ்சுக்கலாம். இப்போ கதையை தெரிஞ்சுக்கிட்டு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் போகும்போது ஃபேக்டை பார்த்தீங்கன்னா ஈஸியாக அது படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம கொடுக்கறது ஒரு 20 பேஜ் தான் கொடுப்போம். அந்த 20 பேஜ் நல்லா படித்தா போதும். ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 12 மாதம் அப்படின்னு ஒரு 240 பேஜ் தான் மொத்தமாக கரண்ட் அஃபேர்ஸ். அவ்வளோதான். அது நல்லா தரவா திருப்பி ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கேட்குற எல்லா கேள்வியும் ஆன்சர் பண்ணிடலாம். அது இல்லாமல் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச்ல நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் டெஸ்ட் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணினாலும் போதுமானதாக இருக்கும். இப்போ டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து இதில் முக்கியமானது என்ன அப்படி நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு எல்சிஎம் தெரியும் ஃப்ரெண்ட் வந்து. ஸோ எல்சிஎம் அப்படின்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ சீமா அப்படின்னா வந்து மிகச்சிறிய பெருக்குத்தொடர் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ பெருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து எல்சிஎம் நமக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா இந்த டைம் அண்ட் ஒர்க் வந்து நம்ம வந்து போடவே முடியும் அப்படின்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பேசிக்கானது. அப்போ எல்சிஎத்தில் பேசிக்கானது அப்படின்னா வந்து இப்போ 2 இருக்கு ஃப்ரெண்ட் வந்து 2 4 இருக்கு. இப்போ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க அப்படின்னு நான் கேட்குறேன். கேட்டால் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? வழக்கமா வந்து இதில் இருக்க பெரிய நம்பர் எடுத்துப்பீங்க. அந்த நம்பர் வந்து சின்ன நம்பரால் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும், வகுக்க முடியுதான் பார்க்கணும். வகுக்குது. அப்போ வந்து இதனுடைய எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 4 வந்து 4ஆல் வகுப்படும், அது பெரிய நம்பர். ஸோ அதே மாதிரி 2ஆல் வகுப்படுது. அப்போ வகுப்படும் போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வகுப்பட்டுச்சு அப்படின்னா அப்போ இதனுடைய எல்சிஎம் என்ன அப்படின்னா வந்து 4 அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அதே நம்ம அடுத்து வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 4 6ன்னு கொடுக்குறேன் வந்து. இப்போ 3 நம்பர் இருக்கு. இந்த 3 நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கான எல்சிஎம் கண்டுபிடிங்கப்பா. இதுக்கான எல்சிஎம் கண்டுபிடிச்சா 4ன்னு சொல்லிட்டீங்க. இதுக்கான எல்சிஎம் கண்டுபிடிங்க அப்படின்னா 2 4 6ன்னு இருக்கு. அப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் என்னது? பெரிய நம்பர் எது? 6. இப்போ 6ல் வந்து 2 வகுப்படுது. ஆனால் 6ல் வந்து 4 வகுப்பட்டினா வகுக்க முடியாது, 4 டிவைட். அப்போ 6ஓட மல்டிபிள்ஸ் என்ன, பெருக்கு என்ன அப்படின்னா 12. இப்போ 12 வந்து என்ன ஆகுனா 2ஆல் வகுப்படுதான்னு பார்க்குறீங்க, வகுப்படுது. 12 4ஆல் வகுக்க முடியும், வகுப்படுது. அப்போ எல்சிஎம் என்னப்பா அப்படின்னா வந்து 12. அப்போ கொடுத்துருக்க நம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் 2 இருக்கு, 16 இருக்கு, 32 இருக்கு அப்படின்னு இருக்கு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இப்போ 48 கூட வச்சுக்கோங்க, கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டாங்க அப்படின்னா இப்போ இருக்கிறதுல பெரிய நம்பர் எது? 48. இப்போ 48 32ஆல் வகுப்படுமா அப்படின்னு பார்க்கணும், வகுக்க முடியாது. ஆனால் 16ஆல் வகுப்படும், 3 வாட்டி போகும். 2ஆல் வகுத்தீங்கன்னா 24 வாட்டி போகும். இப்போ 48 வகுக்க முடியல அப்படின்னா அடுத்து என்ன பண்ணும்? 48 மல்டிபிள்ஸ் என்னது? 96. இப்போ 96 32ஆல் வகுக்க முடியுமா அப்படின்னு பாருங்க. 3ஆல் பெருக்குங்க, வந்து 2 6 3 3 9. அப்போ வகுக்க முடியுது. அப்போ எல்சிஎம் என்னப்பா? 36. அவ்வளோ. இதான் இப்படிதான் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போ எல்சிஎம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு ஸ்கூல் மெத்தட்ல போயிட்டு 2 போட்டு 2ஆல் வகுத்து 2ஆல் வகுத்து 2ஆல் வகுத்து 2ஆல் வகுத்து திருப்பியும் 2ஆலாம் பெருக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் வேலையே கிடையாது. இப்போ நீங்க ஸ்கூல் குழந்தைங்களும் கிடையாது. அதனால என்ன பண்ணலாம்? ஃபாஸ்டா போடுறதுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் என்ன பண்ண போறீங்க? லட்சக்கணக்கான ஸ்டூடெண்டோட போட்டி போட போறீங்க. அப்போ நம்ம இப்போ கிளாஸ் அட்டன் பண்ற எல்லாருமே வந்து என்ன பண்ணணும்னா மேக்ஸ்ல 25 நீங்க போடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் நம்ம பண்றோம். ஸோ அப்போ நீங்க இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா 25க்கு 25 ஃபாஸ்டா போட்டுடலாம் அப்படின்னு பார்க்கணும். இப்போ எல்சிஎம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்து போலாமா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மெத்தட். இது பேசிக். எதுக்குன்னா டைம் அண்ட் ஒர்க்கு. அடுத்து என்ன அப்படின்னா என்ன சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட் இருக்கு. இப்போ ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா அது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆட்கள் நாட்கள் மணி
டிவைடட் பை வேலை. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா மறக்கவே கூடாது. நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா வந்து பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆட்கள் வந்து, அடுத்து நாட்கள் டே, அப்புறம் டைம் பை ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்ம இது எப்படி எழுதுற மாதிரி வரும், இந்த இதை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி வரும் அப்படின்னா வந்து கணக்கில் எப்படி அப்ளை பண்ணுறோம்னா, ஸோ ஒரு ஆட்கள் கொடுத்துருவாங்க, ஆட்கள் 1. ஸோ அது மாதிரி நாட்கள் 1 ஒரு சைடு. ஸோ அதே மாதிரி மணி 1 டிவைடட் பை வந்து ஸோ வேலை 1 ஈக்குவல் டு, இது எதோட கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஸோ இன்னொரு குரூப் இருப்பாங்க, அவங்க ஆட்கள் 2 வந்து நாட்கள் 2 வந்து ஸோ மணி 2 பை வேலை வந்து. இப்போ எல்லாமே கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு மணி கொடுத்தாங்கன்னா நாட்கள் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நாட்கள் 10 பேர் இருக்காங்க, 10 நாள் வேலை செய்கிறாங்க ஒரு வேலையை. அதே வந்து 20 பேர் இருக்காங்க வந்து அதே வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்ணோம், இப்போ இதை எக்ஸ்ன்னு வச்சுப்போம். வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம், ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம என்ன ஆன்சர் பண்ணுற மாதிரி போடுற மாதிரி இருக்கும். இதுதான் அந்த ஃபார்முலா அப்படி, இதுதான் அந்த ஷார்ட்கட் அப்படி பார்க்குறோம். அப்போ இது ஒரு ஷார்ட்கட். ஓகே ஃப்ரெண்ட், போகலாம் வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இது முடிச்சாச்சு. இன்னொரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஏ என்பவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு வேலையை பண்ணுறாரு. எத்தனை நாளில் பண்ணுறாரு? 4 நாட்களில் வந்து ஒரு வேலையை முடிக்கிறார். ஸோ 4 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாரு வந்து. ஸோ அதே வந்து பி என்பவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 12 நாட்களில் 12 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு வந்து. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை பண்ணால் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்றதான் கேள்வி. இப்போ என்ன பண்ண, புக்கில் போனீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி போட்டு வச்சிருப்பாங்க ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கு. அதுக்காக புக்கில் காம்ப்ளிகேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நம்ம மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுறது. 2 ஸ்டெப்பில் 3 ஸ்டெப்பில் ஆன்சர் போடுறது, 30 செகண்ட் ஆன்சர் போட்டுட்டு டக்குன்னு போகிறது. ஸோ அதுதான் நம்மளுடைய பிளான். அப்போ என்னன்னா, ஏபி இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்தா எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேள்வி வந்து. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கும், எல்சிஎம் தான் கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ ஏ அப்படின்றது வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா 4 டேஸ் ஒர்க் பண்றாரு அப்படின்னு பார்க்கணும். அதே வந்து பி அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா 12 டேஸ் ஒர்க் பண்றாரு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்ல. இப்போ 12க்கும் 4க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணோம், பெரிய நம்பர் எது 12. 12 4ஆல் டிவைட் ஆகுது. அப்போ என்ன, எல்சிஎம் தூக்கி தலையில போடுங்க. 12 டேஸ் அப்படின்றத இங்க என்ன சொன்னா எல்சிஎம் வந்து 12 யூனிட்ஸ் மாத்திரும். இப்போ 2 பேரும் சேர்ந்து தனியா வேலை பார்த்தாலும் 12 யூனிட் வந்து, சேர்ந்து வேலை பார்த்தாலும் 12 யூனிட். இப்ப தனியா வேலை பார்க்கறாங்க அப்படின்னும் போது என்ன பண்ணுவாருன்னா 4 நாள்ல முடிகிறாருன்னா அந்த 12 யூனிட் ஒர்க் வந்து பண்ணணும். அவருடைய வேலை என்னன்னா 12 யூனிட் சப்ஜெக்ட்னு நினைச்சுக்கோங்க. 12 யூனிட் இருக்கு. 12 யூனிட் சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகுதுன்னா 4 நாள் ஆகுது. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் அவர் படிப்பாரு அப்படின்றதா முக்கியம். எத்தனை யூனிட் படிப்பாரு? 3 யூனிட் படிப்பாரு அப்படின்னு பார்க்கறோம். புரியுதா என்ன சொல்லிட்டு? 4 நாள்ல முடிகிறார், படிச்சு முடிகிறாரு. இவங்க 2 பேருக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். ஏன்றவர் 4 நாள் படிக்கிறாரு 12 யூனிட். பி என்றவர் வந்து 12 நாள் படிக்கிறாரு. இப்ப 2 பேருக்கு நான் எல்சிஎம் எடுத்து போட்டேன் வந்து. போட்டு என்ன பண்ணிட்டேன்னா 12 யூனிட் மொத்தமா இவங்க படிக்க வேண்டியது. 4 நாள்ல படிக்கிறாருன்னா ஒரு நாளைக்கு 3 யூனிட் படிப்பாருன்னு அர்த்தம். புரியுதா என்ன சொல்றேன்னு? புரியுதா? ஒரு நாளைக்கு 3 யூனிட் படிப்பாருன்னு அர்த்தம் வந்து. வேலையா வச்சுக்கோங்க, படிக்கிறதே வேலை. ஏன்னா படித்தல் அது தொழில் பெயர் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அப்போ 12 நாள் ஆகுது அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் படிப்பாருன்னு அர்த்தம்? 1 யூனிட் தான் படிப்பாருன்னு அர்த்தம். அப்படி படிச்சா 12 நாள்ல கம்ப்ளீட் பண்ணிடுவார். இப்போ நான் சொன்னது புரிஞ்சுதா? எல்சிஎம் எடுக்கிறோம், 12ன்னு போடுறோம். போட்டதுக்கு அப்புறம் என்னது வேலை? என்னப்பா 12 யூனிட் படிக்கிறது வேலை. இவர் ஏன்றவர் எத்தனை நாள் அந்த வேலையை முடிப்பாருன்னா 4 நாள்ல முடிப்பாரு. ஒரு நாளைக்கு 3 யூனிட் படிப்பாரு. அப்போ 3 × 4 மடங்கு 12 யூனிட் வந்துருச்சு. பின்றவர் என்ன பண்ணாருன்னா 12 நாள்ல படிச்சு முடிப்பாருன்னா ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் படிப்பாரு? 3 யூனிட் தான் படிப்பாரு. அப்ப யார் ஃபாஸ்டா படிக்கிறதுனா ஏ, ஸ்லோ படிக்கிறதுனா பி. இப்ப ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்றோம்? கூட்டுறோம். கூட்டினீங்கன்னா என்ன பண்றோம்? 2 பேர் சேர்ந்து படிக்கிறாங்க வந்து. படிக்கும்போது நானும் படிக்கிறேன், நீயும் படி, சீக்கிரமா முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா படிக்கல, சேர்ந்து படிக்கிற வேலையா இருக்குல்ல, அதுல சேர்ந்து வேலை செஞ்சா முடிக்கிறது. அப்ப 4 யூனிட் வேலையை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா 2 பேர் சேர்ந்தா ஒரு நாள்ல 4 யூனிட் வேலையை முடிச்சிருவாங்க. இப்ப 4 நாள்ல வந்து முடிக்கிறாரு வேலையை ஏ, பி வந்து 12 நாள்ல முடிக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு எவ்வளவு யூனிட் வேலை பார்ப்பாங்க அப்படின்னா 4 யூனிட். இது வந்து பெர் டேன்னு அர்த்தம். புரியுதா என்ன சொல்றேன்? பெர் டேன்னு அர்த்தம் வந்து. இதுவும் வந்து பெர் டே தான் வந்து. ஏ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா 3 யூனிட் வேலையை பார்ப்பாரு. பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா 1 யூனிட் வேலையை தான் பார்ப்பாரு. அப்ப பெர் டேன்னு பாக்குறோம். அப்போ ஒரு நாள்ல வந்து நடக்கக்கூடிய வேலை வந்து. இப்ப 2 பேரும் சேர்ந்தாச்சு. சேர்ந்தா என்னதுன்னா இது வந்து ஏ பிளஸ் பி வந்து, ஏ பிளஸ் பி வந்து 4 யூனிட் வேலையை வந்து முடிக்கிறாங்க. இப்ப வந்து 2 பேர் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு 4 யூனிட்னா 12 யூனிட் வேலை இருக்கு. அப்ப 12 யூனிட் எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னா 3 நாள்ல முடிப்பாங்க. ஸோ அப்போ 3 days அப்படின்றது தான் நமக்கான ஆன்சர் அப்படின்னு. ஏ பிளஸ் பி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 3 days அப்படின்னு. இதுதான் ஷார்ட்கட்டு. இப்போ இதை வந்து ஃபுல்லாக த்ரூ அவுட் டைம் அண்ட் ஒர்க்கில் இதுதான் அப்ளை பண்ண போகிறேன்.
இதுல என்ன வருது பேசிக்கு? ஒன்று எல்சிஎம் வருது. இன்னொரு மெத்தட் ஆஃப் சால்விங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கம்பேர் பண்றோம். ரெண்டு குரூப் இருக்காங்க. ஒரு குரூப் வந்து என்ன பண்றாங்க, 10 பேர் இருக்காங்க. இன்னொரு குரூப்ல 15 பேர் இருக்காங்க. இவங்க வந்து என்ன பண்ணாங்க, அந்த வேலையை வந்து முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகுது, இவங்க அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? ஒரே வேலை. இல்ல 10 பேர் 10 நாள் 2 வேலை, 10 பேர் வந்து 15 நாள் ஒரு வேலை அப்படின்னு போட்டாலும் நம்ம எத்தனை வேலையை முடிப்பாங்க அப்படின்னு மாதிரி வேலையை மாத்திக்கலாம். அப்ப ஏதாவது ஒண்ணு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ் நம்ம எடுத்துட்டு போடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ப இது ஒரு ஃபார்ம். இப்ப எல்சிஎம் தெரியணும் ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்து நமக்கு என்ன தெரியணும், வந்து இந்த ஆட்கள் நாட்கள் மணின்னு சொல்லி இந்த ஃபார்முலா தெரியும். அதுக்கப்புறம் இந்த யூனிட், நான் இப்ப சொன்ன இந்த யூனிட் தான் பேசிக். இந்த பேசிக் புரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து என்ன பண்ணிடலாம், சாதாரணமா நம்ம போட்டு போயிட்டே இருக்கலாம். சர்வசாதாரணமா இதெல்லாம் நான் ஃபுல்லா அப்ளை பண்ண போறேன். இப்போ இந்த அப்ளை பண்றதை திருப்பி திருப்பி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எவ்வளவு ஃபாஸ்டா உங்களுக்கு ஆன்சர் வருது மட்டும் பாருங்க. தப்பு இல்லாம ஆன்சர் வரும். எக்ஸாம் ஹால்ல நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த லட்டு மார்க்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் சில சம்லாம் இருக்கும். அதுல ஒரு சம், அதுல ஒரு இது டாபிக் என்ன அப்படின்னா டைம் விண்டோருக்கு தான் நமக்கு லட்டு மார்க் இருக்குன்னு அர்த்தம். வாங்க பார்ப்போம். ஏ என்பவர் ஒரு வேலையை என்ன பண்ணா 20 நாட்கள் முடிக்கிறார். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஏ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அது வந்து 20 டேஸா, அப்ப 20 டின்னு போட்டாச்சு வந்து. ஏன்னா டைம் சேவ் பண்ணணும். சும்மா டேஸ் ஃபுல்லா எழுதிட்டு இருக்கிறதுல அர்த்தம் கிடையாது. ஆனா 20 டி அப்படின்னு போட்டா 20 நாட்கள் அர்த்தம். பி என்பவர் அதே வேலையை நம்ம என்ன பண்றாருன்னா வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நாள்ல முடிக்கிறாருன்னா 30 நாட்கள் முடியும். அப்ப 30 டின்னு போட்டாச்சு வந்து. இப்ப அவரும் சேர்ந்து வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேள்வி. ஆன்சர் போடுங்க, ஆன்சர் போடுங்க. வெரி குட், சூப்பர், வந்துருச்சு பாருங்க. இந்த மெத்தட்ல போங்க, டக்குன்னு வந்துடும். ஆன்சர் வந்து முத்துலட்சுமி, ஹரி, மீனா ஜோதி கரெக்டா போட்டீங்க. வெரி குட் ஃப்ரெண்ட். அடுத்து நவீன்குமார் போட்டாச்சு. ஓகே. ஸோ வாங்க சொல்லி தரேன். இப்போ என்னன்னா ஏ வந்து 20 நாள் சொல்லியாச்சு, பி வந்து 30 நாள்ல வேலையை முடிக்கிறாங்க. என்னப்பா வேலை, எல்சிஎம் எடுக்கிறேன். எது பெரிய நம்பர்? 30. அப்ப 30 பெருசு. 30 வந்து 20ஆல டிவைட் ஆகல. அப்ப 30ஓட மடங்கு என்னது, அடுத்து 60. 60 வந்து 20ஆல டிவைட் ஆகுது. அப்ப நான் எடுத்துட்டு போய் தலையில என்ன பண்றேன், 60ன்னு போட்டுறேன் வந்து. எஸ், விவசாயம் சந்தியா கரெக்ட் ஃப்ரெண்ட் வந்து, சிவசந்தியா கரெக்ட். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 60 யூனிட். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஏ வந்து என்னது 60 யூனிட்டை வந்து பார்த்தீங்கன்னா வேலையை வந்து முடிக்கணும். எத்தனை, 20 நாள். அப்போ ஒரு நாளைக்கு 3 யூனிட் தான் வேலை பார்ப்பாரு. பி வந்து 60 யூனிட் வேலை முடிக்கணும். எத்தனை நாள் வேலை பார்க்கறாரு, 30 நாள் வேலை பார்க்கறாரு. அப்போ ஒரு நாளைக்கு 2 யூனிட் வேலை பார்த்தா போதும், அவரால் 60 நாள் முடிச்சலாம். இப்போ 2 பேரும் சேர்ந்தா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாளைக்கு 5 யூனிட் வேலை வந்து கம்ப்ளீட் ஆகும். அப்போ 60 × 5 போட்டீங்கன்னா 12 நாள் அந்த வேலையை முடிச்சிருவாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுதான் நமக்கான ஆன்சர் வந்து. ஆமா ஹேமதினா கரெக்ட் வந்து. புரியுதா? ஈஸியா இருக்கா? இந்த மெத்தட்ல போட்டீங்கன்னா டக்குன்னு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம 25 டார்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம், இதை வந்து அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்ட் வந்து. ஓகேவா? வாங்க அடுத்த சம் போகலாம். ஸோ அப்போ 60 யூனிட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து வந்து செகண்ட் சம் வந்து ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஒரு வேலையை இப்போ ஏ பிளஸ் பி வந்துடுது, 16 நாள்ல முடிக்கிறாங்க. ஏ மட்டும் 48 நாள், பி தனியே முடிக்க எத்தனை நாள் ஆகும் அப்படிதான் கேள்வி. ஆன்சர் முடிஞ்சா போடுங்க. நான் அப்படியே நான் போட்டுட்டு இருக்கேன். நான் சால்வ் பண்ணிட்டு திருப்பி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். போட்டீங்க, ஆன்சர் வந்துச்சு. ஹரி, நவீன்குமார், மீனா ஜோதி, முத்துலட்சுமி ஆன்சர் பண்ணிட்டீங்க. வெரி குட் வந்து. ஸோ பி ஈக்குவல் டு 48 24. என்னன்னா குழப்பற மாதிரி இருக்கும் கேள்வி. ரொம்ப சிம்பிள் தான். ஏ பி ஒன்னா சேர்ந்து 16 நாள் வேலை பார்க்குறாங்க ஃப்ரெண்ட். ஏ மட்டும் வேலை பார்த்தா 48 நாள் ஆகுது. இப்போ எல்சிஎம் எடுங்க. 48 பெரிய நம்பர். அப்போ 48 16 டிவைட் ஆகுதுன்னா அப்படியே 10 × 3 போட்டீங்கன்னா 30. 3 × 6 18. 30 + 18 48 வந்துருச்சு. அப்போ 48 எடுத்துட்டு போய் நான் போட்டுறேன். அங்கே போட்டுட்டு நான் என்ன பண்றேன்னா மொத்த வேலை எவ்வளோன்னா 48 யூனிட். ஏவும் பியும் 16 நாள் வேலை பார்க்குறாங்கன்னா அப்போ ஒரு நாளைக்கு 3 யூனிட் வேலை பார்த்தா தான் 48 யூனிட் வந்து 16 நாளில் கம்ப்ளீட் பண்ண முடியும். 3 × 14 48 வந்துடும். ஏ மட்டும் வேலை பார்க்கணும், 48 நாள் இருக்கு, மொத்தம் 48 யூனிட் இருக்கு. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் தான் வேலை பார்க்குறாரு, 48 நாளில் கம்ப்ளீட் பண்றாரு.
இப்போ கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா பி மட்டும் தனியாக அந்த வேலையை பார்க்கணுன்றாங்க. இப்போ ஏபி ஒன்றா சேர்ந்து வேலை பார்த்தா ஒரு நாளைக்கு 3 யூனிட் வேலை பார்ப்பாங்க. ஏ மட்டும் ஒரு நாளைக்கு வேலை பார்த்தா 1 யூனிட் வேலை பார்ப்பாரு. அப்போ 2 பேர் சேரும் போது 3 யூனிட், தனியாக வேலை பார்த்தா 1 யூனிட்னா டிஃபரன்ஸ் என்ன? 2 யூனிட். அது யாரோடதுன்னா பியோட யூனிட். அதான் மைனஸ் இங்கே போட்டிருக்கேன். அப்போ ஏ பிளஸ் பி மைனஸ் ஏ போட்டால் ஏ போயிடும், மீதி பி நிற்கும். இப்போ 3 - 1 போட்டால் 2. அப்போ மொத்த யூனிட் எவ்வளோ வேலை பார்க்கணும் அப்படின்னா 48 யூனிட் வேலை பார்க்கணும். அப்போ 48/2 போட்டால் 24 டேஸ், 24 டேஸ். அவ்வளோ முடிச்சு ஆன்சர். சிம்பிளாக இருக்கா? ரொம்ப சிம்பிளாக ஃபாஸ்ட்டாக வந்து போட்டுட்டு போயிடலாம். எஸ் கரெக்ட். சந்தியா தியாகராஜன் ஏமதினம் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், 3வது கேள்வி. ஓகே ஹரி, தேங்க்யூ ஃப்ரெண்ட். ஓகே, வெல்கம். எல்லாமே லாஜிக் தான் ஃப்ரெண்ட். லாஜிக்காக போட்டோன்னா வந்துடும். இப்போ வாங்க பார்ப்போம். இப்போ ஏ ஒரு நாளைக்கு வந்து என்ன பண்ணுறாரு? ஏ வந்து ஒரு வேலையை 12 நாளில் முடிக்கிறாரு, பி 20 நாளில் முடிக்கிறார். 2 பேருக்கு நம்ம என்ன பண்ண எல்சிஎம் எடுக்கணும். 20 அப்படின்னும் போது 12ஆல் டிவைட் ஆகாது. 20 அடுத்து 20ஓட மடங்கு 40, 40 12ஆல் டிவைட் ஆகாது. 60 அடுத்த மடங்கு, அப்படியே 20 40 60 அப்படி தான் போகணும். 60 12ஆல் டிவைட் ஆகும். அப்போ 60 யூனிட் போட்டாச்சு. இப்போ ஏ வந்து 60 யூனிட் வேலையை வந்து 12 நாளில் முடிக்கிறாருன்னா ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் கம்ப்ளீட் பண்ணுவாருன்னா 5 யூனிட். அப்போ 12 நாள் 12 × 5 போட்டால் 60. பின்றவர் வந்து என்ன பண்றாரு? 60 யூனிட் வேலை பார்க்கணும். ஒரு மொத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா 20 நாளில் வந்து முடிக்கணும். அப்போ ஒரு நாளைக்கு 3 யூனிட் பார்த்தா 60 நாள் கம்ப்ளீட் பண்ணும். 2 பேரும் சேர்ந்தா 8 யூனிட் வந்துருது. இப்போ கேள்வி எப்படி வருது அப்படின்னா, எஸ் ஹரி சிவசந்தியா கரெக்ட். கேள்வி எப்படி வருது அப்படின்னா என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து சில நாட்கள், அதாவது ஏபி இருவரும் என்ன பண்றாங்க? ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினார். சில நாட்கள் வேலை செய்த பிறகு பி ஆனவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை என்ன பண்ணிட்டாருன்னா ஏ மட்டும் செஞ்சு முடிக்கிறார் 4 நாள்ன்றாங்க. இப்போ நமக்கு என்ன, ஏபி கொஞ்ச நாள் வேலை பார்க்குறாங்க, தெரியாது எத்தனை நாளில் பார்த்தாங்க தெரியாது. ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா கடைசியா ஏ வந்து 4 நாள் வேலை பார்த்தாரு தெரியுது. ஏ வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை பார்ப்பாரு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 5 யூனிட் வேலை பார்ப்பாரு. அப்போ 5 × 4 போடும்போது 4 நாள் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 5 யூனிட் வந்து ஏவோடது யூனிட். இது அது வந்து நம்ம என்ன பண்றோம்? 4 நாள் வேலை பார்த்தானா 20 யூனிட் கம்ப்ளீட் பண்றாரு, கடைசியா கம்ப்ளீட் பண்றாரு. அப்ப அதுக்கு முன்னாடி எவ்வளவு யூனிட் இருக்கும்? மொத்தம் 60 யூனிட் இல்ல, 60 யூனிட்ல 20 போச்சுன்னா என்ன? மீதி 40 யூனிட் ரிமைனிங் மீதம் உள்ளது. அது மீதம் உள்ளதுன்னா நம்மளுடைய கணக்கு, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக அப்படியே ரிவர்ஸ்ல போறோம். அப்ப 40 யூனிட் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா யார் பண்ணிருப்பான்னா ஏபி ஒன்னா சேர்ந்து ஃபர்ஸ்ட் டே பண்ணாங்க. அப்பதான் பி வந்து என்ன பண்ணிருக்காங்க? 4 நாள் வேலை பார்த்தானா 4 × 5 போட்டா 20 யூனிட் பார்த்திருக்காங்க. அப்ப 40/8 போட்டா 5 நாள். புரியுதா? ரொம்ப சிம்பிளா இருக்கா? இந்த மெத்தட்ல போனோம்னா டக்குன்னு ஆன்சர் வந்துட்டே இருக்கும். நம்ம லாஜிக்கா யோசிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏ பி அப்படின்னும் போது ஒன்னா வேலை செய்யறாங்க, எத்தனை நாள் தெரியாது. ஆனா கடைசியா என்ன பண்ணாரு? ஏ மட்டும் 4 நாள் வேலை பார்த்தாரு சொல்றோம். ஏ வந்து ஒரு நாளைக்கு 5 யூனிட்னா 4 நாளைக்கு 20 யூனிட் முடிச்சிடுவாரு. மொத்தம் 60 யூனிட் வேலை. அதுல 20 யூனிட் போச்சுன்னா மீதி 40 யூனிட் இருக்கு. 40 யூனிட்டா முதல்ல இவங்க வேலை பார்த்திருப்பாங்க. யாருன்னா ஏவும் பியும் சேர்ந்து வேலை பார்த்திருப்பாங்க. சோ அப்ப 40/8 போட்டா 5 நாள் அப்படி சொல்லி பார்க்கறோம். வந்து எஸ் ஃப்ரெண்ட் வெங்கடபிரியன். ஆமா ஃப்ரெண்ட் வந்து ஓகே ஃப்ரெண்ட், அந்த 93605 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க வந்து அந்த நம்பர் மூலியமா என்ன கான்டாக்ட் பண்ணலாம் வந்து. ஓகே மீனா ஜோதி கரெக்ட் வந்து.
ஸோ அப்போ 5 days அப்படி சொல்லி பார்க்குறேன் ஃப்ரெண்ட். அடுத்து 4th கொஸ்டின் பார்ப்போமா? வாங்க ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். கண்டிப்பாக பேசலாம் ஃப்ரெண்ட். 93605 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி சொன்னீங்கன்னா பேசலாம். ஸ்லோவாக சொல்லுமா ஃப்ரெண்ட்? நம்ம ஃபஸ்ட்டு சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சுல? அதாவது எல்சிஎம் எடுத்தீங்கன்னா எவ்வளோ வேலைன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் வந்து வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிடலாம். வந்து ஒரு நாளைக்கு அப்படி போட்டோம் அப்படின்னா அப்படி போடும்போது நமக்கு வந்து ஆன்சர் வந்துச்சு தியாகராஜன். அவ்வளோ அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரப்போகுது. அப்போ நிதானமாக நம்ம கொஸ்டினை பிரிக்கலாம். இல்லை ப்ராக்டிஸ் பண்ண வந்து உங்களுக்கு வந்து ஈஸி ஆகிடும். வந்து அதனால் டெஸ்ட்டில் இந்த டைம் ஒன் ஒர்க்கில் நமக்கு 25 கொஸ்டின் இருக்கும். அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்து ரிவிஷன் டெஸ்ட்டு ஃபுல் மார்க் டெஸ்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. அங்கே உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. நான் சொல்கிற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அங்கேயும் உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்லி கொடுப்பாங்க. எப்பவுமே ஒரு 2-3 மெத்தட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் நல்லது. ஏதாவது ஒரு மெத்தட்ல அப்ளை பண்ணும்போது டக்குன்னு ஆன்சர் வந்துடும். நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுதான் நமக்கு தேவை. வந்து அடுத்து வந்து ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை முறையே 12 நாட்கள் 9 நாட்கள் செய்வர். முதல் நாள் ஏ கொண்டு வேலையை தொடங்கி அடுத்த நாட்கள் இருவரும் வேலை செய்கிறார் எனில் வேலையானது எத்தனை நாட்கள் முடியும்? ஆன்சர். இது கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு கொஸ்டினா இருக்கு. ஆல்டர்னேட் டேஸ்ல வேலை செய்யறாங்க. இங்கிலீஷ்லயும் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். தமிழ்ல வந்து வார்த்தை வந்து சரியா நமக்கு வந்து சில நேரங்கள் வந்து பாத்தீங்கன்னா சரியா வராது. அதனால இங்கிலீஷ் சப்போஸ் உங்களுக்கு புரியலன்னா இங்கிலீஷ்ல ஒரு படிச்சு பாருங்க. ஆல்டர்னேட் டேஸ் கொடுத்துட்டாங்க. மாறி மாறி வேலை பார்க்குறேன். இப்போ இந்த யூனிட் மெத்தட் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ரொம்ப ஈஸியா அதை அடுத்து அப்ளை பண்ணினா டக்குன்னு ஆன்சர் வந்துடும். பாப்போமா? ஆன்சர் என்ன சொல்லுங்க பாப்போம். நேரத்துக்கு ஆன்சர் வந்திருக்கணுமே. ஓகே. என்னன்னா இப்ப பாருங்க, ஏ வந்து 12 நாள், டி வந்து 9 நாள் வேலை பார்க்குறேன். ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். 12 பெரிய நம்பர். 24 9ஆல டிவைட் ஆகாது. 12 டிவைட் ஆகாது. 12 டிவைட் ஆகாது. அடுத்து அதனுடைய மடங்கு 24, அதுவும் டிவைட் ஆகாது. அடுத்து அதனுடைய மடங்கு 36. 12 24 36 அப்படியே மடங்கா போகணும். அப்ப பாத்தீங்கன்னா 36 டிவைட் ஆகுது. அதனால என்ன பண்றோம்னா 36 யூனிட்டா போட்டுட்டோம். இப்ப ஏ வந்து 12 நாள் வேலை பார்க்கறா, 36 யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணணும். அப்ப ஒரு நாளைக்கு 3 யூனிட் வேலை பார்த்தாதான் 12 நாள் 36 யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணணும். பி வந்து 9 நாள் வேலை பார்க்கறாரு, 36 யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ ஒரு நாளைக்கு 4 யூனிட் வேலை பார்த்தா தான் பி வந்து என்ன பண்ண முடியும்? வந்து 5 சம்திங்கா வாங்க பார்ப்போம். அப்ப பி வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, ஆமா அதான் வந்துட்டீங்க. அதை தமிழ்ல கொஸ்டின் பார்க்கும்போது அடுத்தடுத்த நாட்களில் அப்படின்றது வருது. இருவரும் அடுத்தடுத்த நாள்ல வேலை பார்க்குறாங்க. அதனால நமக்கு என்ன ஆகுனா அந்த 5 சம்திங் அப்படி டபுள் ஆக போகுது. அவ்வளவுதான். அதான் அப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு 10 சம்திங்கா வரப்போகுது வந்து. ஓகே ஃப்ரெண்ட், ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டீங்க. கரெக்டாக தான் நீங்க யோசிக்கிறீங்க. யோசிக்கிறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. இப்போ ஆன்சர் கொண்டு வர்றது தான் எப்படின்னு பார்க்க போறோம். ஸோ அப்போ 9 நாள் முடிக்கணும். ஒரு நாளைக்கு 4 யூனிட் 36 யூனிட். இப்போ 2 பேரும் சேர்ந்தா 7 நாள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்கன்னு சொல்ல, ஆல்டர்னேட் டேஸ்ல முதல் நாள் வந்து ஏ வேலை பார்க்குறாரு, வந்து அடுத்த நாள் பி வேலை பார்க்குறாரு. அப்போ முதல் நாள் ஏ வந்து என்ன பண்ணுவார்? 3 யூனிட் கம்ப்ளீட் பண்ணுவார். அடுத்த நாள் பி வந்து 4 யூனிட் கம்ப்ளீட் பண்ணுவார். அடுத்த நாள் திருப்பி ஏ வேலை பார்ப்பார். அடுத்த நாள் பி வேலை பார்ப்பார். இவர் 3 யூனிட் 4 யூனிட் இப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்ன ஒரு லாஜிக் அப்ளை பண்ண போறோம். என்னன்னா மொத்தம் 2 பேர் வேலை சேர்ந்து பார்த்தாங்கன்னா எத்தனை 7 யூனிட் கம்ப்ளீட் பண்ணுவோம். எத்தனை நாள்ல? 2 நாள்ல. ஏன்னா ஏ வந்து முதல் நாள் ஏன்னா ஏல தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. யார் இதில் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டாங்க. பி வந்து பாத்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ணிட்டாங்க? வந்து 4 யூனிட் கம்ப்ளீட் பண்ண இப்படியே போயிட்டே இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 36 டிவைடட் பை 7ன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப 7 நாள் வந்து சரி 7 யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணா 5 யூனிட் 5 நாள்ல வந்து என்ன பண்ணிடுவாங்க? 5 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ரிமைனிங் என்ன ஒரு யூனிட் ஒர்க் இருக்கும். அது 1/7ன்னு வரும். 5 days 1/7 வரும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கிறது. இப்ப நம்ம அப்படி யோசிக்கும் போது இப்ப 7 ஆரம்பிக்குது பி. அப்ப ஏவும் பியும் ரெண்டும் சேரும் போது வந்து பாத்தீங்கன்னா இது 2 days ஒர்க். கரெக்டா? இது அடுத்து 2 days ஒர்க். கரெக்டா? அடுத்து திருப்பி ஏ பின்னு வரும். ஏ 3 யூனிட் வேலை பார்ப்பாரு, பி வந்து 4 யூனிட் பார்ப்பாரு. இது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 2 days.
அப்போ 2 டேஸ் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும்னா 10 டேஸில் வந்து அவங்க எத்தனை யூனிட் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஏன்னா 2 நாளைக்கு 7 யூனிட் வந்து 3+4, அது மாதிரி 2 நாளைக்கு 7 யூனிட் 3+4, அடுத்த 2 நாளைக்கு 7 3+4, அப்போ ஒரு மாதிரி 7 7 14, அப்புறம் என்னது 21, அடுத்து 28, அடுத்து 35. அப்போ 10 நாளில் வந்து 35 யூனிட் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? எஸ் வந்து அப்போ 11வது நாள் வரும்போது நல்லா கவனமாக பார்க்கணும். 10 நாளில் 35 யூனிட் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. கரெக்டா? வந்து இப்போ நமக்கு சொல்லும் போது வந்து 5 டேஸ் ஆனால் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்த்தா தான் 5 days 1/7 வரும். ஆனால் நமக்கு இங்கே என்ன கேட்குறாங்க, ஆல்டர்னேட் டேஸ் வேலை பார்க்குறாங்க. அப்போ நம்ம 10 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் என்னது எவ்வளோ யூனிட் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னா 10 டேஸில் வந்து, ஏன்னா ஆல்டர்னேட் டேஸ் வருது. அப்போ 10 நாளில் வந்து இப்படியே போச்சு அப்படின்னா வந்து தானே எழுதி காமிச்சிடறேன். பி வந்து 3+4 வந்து இது ஒரு 2 days வந்து, அடுத்து 3+4 இது ஒரு 2 days வந்து. ஸோ அப்போ 10 நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து 2 பேரும் சேர்ந்து நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 10 நாளில் 10 டேஸில் வந்து எவ்வளோ யூனிட் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னா 35 யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ 11வது நாளில் தான் போய் முடியும், ஏன்னா ஒரு யூனிட் பேலன்ஸ் இருக்கு. அதை யார் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா ஏ தான் கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ ஏ என்ன பண்ணுவார், ஒரு நாளைக்கு 3 யூனிட் வேலை பார்க்குறவர்கிட்ட நீங்கள் ஒரு யூனிட் வேலை பாருங்க அப்படின்னா அந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 1/3 பீரியடில் கம்ப்ளீட் பண்ணிடுவார். அப்போ நமக்கு என்ன ஆகுது, 36வது யூனிட் வரும்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா வந்து என்ன ஆகும், 10 நாள் வந்து ப்ளஸ் 1/3 வரும். இந்த 3 யாருக்கு காரணம் அப்படின்னா ஏ தான் காரணம். ஏன்னா ஏல ஆரம்பிச்சு நம்ம 10 நாள் போகும்போது பியில் வந்து முடிஞ்சிரும் வந்து 10ஆம் நாள் 2 நாள் 2 நாள் 2 நாள் 2 நாள் 2 நாள் போட்டா 11வது நாள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா யார் வருவா அப்படின்னா ஏ தான் வரும். ஏல ஆரம்பிச்சா ஏ தான் வரும். அப்போ 1/3 அப்படின்றத ஆன்சர் அப்படின்னு பார்க்கணும். இது ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது தான் நம்ம இவ்வளோ யோசிக்கிற மாதிரி இருக்கும். வந்து 2 நாளில் 7 யூனிட், அப்போ 2 நாளில் 7 யூனிட் சொல்லியாச்சு வந்து. அப்போ 2 நாளில் 7 யூனிட் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா 35 யூனிட்டுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா 2 டேஸில் 7 யூனிட் ஃப்ரெண்ட் வந்து. அப்போ நம்ம 2 டேஸ் இங்கே லாஜிக், அந்த லாஜிக் நான் இங்கே எழுதுறேன். இப்போ 2 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே ஒர்க் டுகெதர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம A+B எடுத்துக்கலாம். அப்போ 2 நாளில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 7 யூனிட் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா இப்போ இன்ட்டு 5ன்னு போடுறேன், இங்கேயும் இன்ட்டு 5ன்னு போடுறேன். போட்டானாகும் 10 நாளில் 10 டேஸில் வந்து எவ்வளோ யூனிட் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா 35 யூனிட் கம்ப்ளீட் ஆகிடும் வந்து. கரெக்டா? இப்போ ஏ பி ஆல்டர்னேட்டாக வந்தாலும் வந்து ஆரம்பிக்கிறது ஏல ஆரம்பிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏவோட வேலை வந்து ஒரு நாளில் 3 யூனிட் வேலை பார்ப்பார். அப்போ இன்னும் ஒரே ஒரு யூனிட் மட்டும் நமக்கு இடிக்குது 36 யூனிட்ல, அந்த ஒரு யூனிட் 1/3 போட்டால் அதான் ஆன்சர் வந்து. ஸோ ஆன்சர் என்னன்னா 10 1/3 டேஸ் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஓகே ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்யூ. புரிஞ்சிருச்சு. அடுத்து போயிடலாமா? ஓகே, இதை திருப்பி கூட பாருங்க, நீங்களே போட்டு பாருங்க, நான் சொன்னது புரியும் உங்களுக்கு. அடுத்து 5th சம், 5வது கணக்கு. Yes, 10 1/3 answer. ஆன்சர் வந்துச்சா? வெரி குட், ஆன்சர் போட்டீங்க. மீனா ஜோதி, சூப்பர். ஓகே, நான் சொல்லட்டுமா? வாங்க. இப்போ கொஸ்டின் என்னன்னா ஏபி ஒன்னா சேர்ந்தா 12 நாள், பிசி ஒன்னா சேர்ந்தா 15 நாள், சிஏ ஒன்னா சேர்ந்தா 20 நாள். இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம பெரிய நம்பர் எது அப்படின்னா 20. அப்போ 20 பெரிய நம்பர்னா அதை வச்சு தான் எல்சிஎம் பண்ணுவோம். 20 12ஆல் டிவைட் பண்ணவும் முடியாது, 15ஆல் ஆகாது. அப்போ 20க்கு அடுத்த மடங்கு 40. 40 வச்சுக்கோங்க, 12 டிவைட் ஆகாது, 15 டிவைட் ஆகுது. அடுத்து 40க்கு அடுத்து 20 என்னோட பண்ணணும் 60. அப்போ 60 20 × 2 போடுறோம், 20 × 3 போட்டால் 60. 60ன்னு போட்டால் 12ஆல் டிவைட் ஆகும், 15. அப்போ 60 அங்கே மேலே போட்டுக்கிறோம். இப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு 12 நாள் அப்படின்னும் போது 60 யூனிட் வேலை பார்க்கணும். A + B ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்குறாங்க 12 நாள், 60 யூனிட் கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ 5 யூனிட் ஒரு நாள் வேலை பார்த்தா தான் 60 யூனிட் கம்ப்ளீட் பண்ண முடியும். B + B ஒன்றா சேர்ந்து 15 நாள் வேலை பார்க்குறாங்க, 60 யூனிட் கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ ஒரு நாளைக்கு 4 யூனிட் வேலை பார்த்தா தான் என்ன பண்ண முடியும், 15 × 4 போட்டிங்கன்னா 60 யூனிட் கம்ப்ளீட் ஆகும். C + A ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்குறாங்க, 20 நாள் வேலை பார்க்குறாங்க, 60 யூனிட் கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு நாளைக்கு 3 யூனிட் வேலை பார்த்தா தான் என்னது 60 யூனிட் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஜஸ்ட் சொன்னது ஆரி தியாகராஜன், ஆன்சர் வந்து 10 கரெக்ட். இப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா அப்போ வேலை செஞ்சதை கூட்டுறோம், கூட்டினா 12 யூனிட் வருது. 12 யூனிட் எதுக்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டபுளா இருக்கு. பார்த்தோன்னா A 2 வாட்டி இருக்கு, B 2 வாட்டி இருக்கு, C 2 வாட்டி இருக்கு. அப்போ நம்ம கூட்டும் போது A + B, B + C, C + A. அப்போ 2 2 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா என்னது 2 வெளியே எடுத்துறோம். அப்படின்னா 2A இருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்க கூட்டினீங்கன்னா 2A + 2B + 2C ஆன்சர் வரும். நம்ம அந்த ஸ்டெப் நான் போடல, வேணா போட்டுறேன். 2A + 2B + 2C. ஓகேவா, இதுதான் அடுத்த ஸ்டெப். இப்போ நான் என்ன பண்றேன், 2 மட்டும் வெளியே எடுத்துறேன். வெளியே எடுத்தா A + B + C நமக்கு வருமா, வந்ததுக்கு அப்புறம் = 12 வருமா. இப்போ இந்த 2 எடுத்துட்டு போய் கீழே போட்டீங்கன்னா 6 வருமா. அப்போ 2 தடவை வந்தா 12, அவங்களுடைய ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 12 யூனிட். ஒரே ஒரு தடவை A + B + C அப்படின்னும் போது நமக்கு 6ன்னு வரும். அப்போ நமக்கு எல்சிஎம் எவ்வளோ, 60 யூனிட் தான் வேலை வந்து. அப்போ அந்த 60 / 6 போட்டால் 10 நாளில் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா, எஸ் தியாகராஜன். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 10 அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு நம்ம லாஸ்ட் சம்மா வந்து இந்த சம் வச்சுப்போம். ஸோ நாளை நான் அடுத்து மண்டே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 கணக்கு இருக்கு, 20 கணக்கு நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு 6 சம், மொத்தம் டோட்டலாக 26 கணக்கு இருக்கு. டைம் அண்ட் ஒர்க்கில் வேற மாடலில் அது சால்வ் பண்ணால் புரிஞ்சிடும். இப்போ மேலே பார்த்த அதே கதை தான், அதனால நான் என்ன பண்ணுறேன்னா அங்கிருந்தே நான் வந்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா A வந்து இங்கே அதே கொஸ்டின் தான், TNPSC கொஸ்டின் தான், ரெண்டுமே TNPSC கொஸ்டின் தான். எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க, மேலே பார்த்து அதே கேள்வி எப்படி கேட்டிருக்காங்கன்னா வந்து தனித்தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறேன். இப்போ நம்ம பார்க்கும்போது வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா இப்போ A + B + C அப்படின்னும் போது ஸோ அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னா 6 யூனிட் ஃபண்ட். இது அப்படியே நான் எழுதிக்கிறேன். A + B + C வந்து 3 பேர் ஒன்றா சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா 6 யூனிட் வந்து வேலை பார்ப்பாங்க ஒரு நாளில் அப்படின்னு பார்க்குறோம். வந்து இதான் நமக்கு கிடைக்கிறது. இப்போ என்ன கேட்குறாங்க, தனித்தனியாக கேட்குறாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்சது என்ன தெரியும் அப்படின்னா மேலே இருக்க கணக்கு வச்சு நான் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக இங்கே என்ன பண்ணுறேன்னா ஆன்சர் போயிடுறேன். இப்போ நம்ம A + B + C அப்படின்னா இந்த A + B + C வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வேலை பார்த்தாங்கன்னா 6 யூனிட் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்குறோம். இப்போ A மட்டும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற B + C எடுத்துகிட்டு போயிட்டு கழிக்கணும் வந்து. இப்போ நம்ம திருப்பி இதை எடுத்து எழுதிக்கிறேன் அங்கே இருக்கிறது. இப்போ என்ன பண்ண போகிறோம், A + B அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை யூனிட் வேலை பார்ப்பாங்க, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வந்து 5 யூனிட். A + Bனா 5 யூனிட் வேலை பார்ப்பாங்கன்னு அர்த்தம். அடுத்து B + C ஒரு நாளில் வந்து வேலை பார்த்தாங்க, அதே கணக்கு தான், அதனால இங்கே இருக்கிறத நான் எடுத்து எழுதிக்கிறேன். 4 யூனிட் அப்படி பார்க்குறோம். C + A வேலை பார்த்தாங்க அப்படின்னா எத்தனை யூனிட் வந்து C + A 3 யூனிட். ஓகேவா, இப்போ போட்டாச்சு. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை யூனிட் வேலை பார்க்கணும்னா எல்லாரும் வந்து வேலை பார்க்கறது 60 யூனிட் வேலை பார்த்தாகணும். இப்போ தனித்தனியாக கேட்குறாங்க. தனித்தனியாக கேட்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் A கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், A + B + C மைனஸ் B + C நான் கழிச்சாதான் எனக்கு வந்து கிடைக்கும். அப்போ நான் கழிக்கிறேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் வந்து இப்போ A + B + C மைனஸ் B + C. A + B என்னன்னா 6 யூனிட் நான் எழுதிக்கிறேன். மைனஸ் B + C அப்படின்னா வந்து 4 யூனிட். அப்போ எத்தனை யூனிட் அப்படின்னா வந்து 2 யூனிட் வந்து கிடைக்கும் ஒரு நாளைக்கு. B + C மட்டும் A மட்டும் வேலை பார்த்தாங்கன்னா ஸோ அப்போ A மட்டும் வேலை பார்த்தா ஒரு நாள் எத்தனை யூனிட் கம்ப்ளீட் பண்ணுவார் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா B C இதா போயிடுமா, போச்சுன்னா அப்போ 6 4 போச்சுன்னா மீதி A தான் இருக்கும் நமக்கு. அப்போ A மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2 யூனிட் வேலை பார்ப்பாரு. அப்போ 2 யூனிட் வேலை பார்த்தாருன்னா 60 டிவைடட் பை வந்து 2ன்னு போட்டோம்னா எத்தனை நாளில் முடிப்பாரு, 30 டேஸில் வந்து A வந்து கம்ப்ளீட் பண்ணுவார் அப்படின்னு பார்க்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது. அப்போ A 30 நாள் அப்படின்னா ஆன்சர் வந்து என்னது B இல்லைனா Aல தான் ஆன்சர் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா, அடுத்து யாரை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஆன்சர் போட்டிருப்பீங்க என்னத்துக்கு 30 20 60வா வந்து சூப்பர் ஃப்ரெண்ட் வந்து அதான் ஆன்சர் நினைக்கிறேன். ஸோ அப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணோம், பிஏ கண்டுபிடிக்கிறேன். பிஏ கண்டுபிடிக்கிறேன் என்ன பண்ணோம், A + B + C வந்து 6 யூனிட் வச்சுக்கிறேன். இதில் எதை கழிக்கணும் வந்து C + A கழிச்சாதான் எனக்கு வந்து என்னது B வரும். C + A 3. அப்போ 6ல் 3 போச்சு அப்படின்னா என்ன வரும் எனக்கு வந்து C வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 யூனிட் வேலை பார்ப்பாரு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து 60 டிவைடட் பை 3ன்னு போட்டிங்கன்னா என்னது 20ன்னு வரும் வந்து. அப்போ C அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்டோன்னா தப்பாக போட்டோன்னா சரி
ஏதோ மாற்றிட்டேன் நினைக்கிறேன். ஓகே ஒரு நிமிஷங்க. 6 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா A + B + C வந்து மைனஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா C + A வந்து கழிச்சோம் அப்படின்னா B கிடைக்கும். அப்போ B அப்படின்னா இங்கே எழுதுனதான் மாற்றி எழுதிட்டேன். பின்னு எழுதணும், சி எழுதிட்டேன். ஓகே அப்போ B அப்படின்னு போட்டுக்க வேண்டியதான். போட்டுட்டீங்க அப்படின்னா எத்தனை யூனிட் வரும்னா 2 20ன்னு வரும். அப்போ 20 யூனிட் யாருன்னா B வந்து அப்போ B வந்து சாரி 60/3 போட்டிங்கன்னா உங்களுக்கு 20 நாளில் வந்து கம்ப்ளீட் பண்ணி வரும். 20 டேஸ்ன்னு பார்க்குறோம். அப்போ 20 டேஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா B ஆன்சர் வந்து 20 டேஸ் பாருங்க இங்கே வரும். ஸோ ஆன்சர் வந்து C. இதே இதை நம்ம என்ன பண்ணலாம், சிக்கும் அப்ளை பண்ணலாம். சிக்கு அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும்னா 6 யூனிட் அப்படியே தான் வரப்போகுது. A + B + C அப்படியே தான் வரப்போகுது. சி கண்டுபிடிக்கணும்னா என்னது, ஏபியும் வந்து கழிக்கணும். ஏபியை கழிச்சோன்னா 5 யூனிட் ஏபி வந்து கழிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடையாது 1 என்னது சி. அப்போ வந்து மொத்தம் எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னா 60 யூனிட். அப்போ டிவைட் பை 1 போட்டிங்க அப்படின்னா என்னது 60 நாள் தான் வரும். அப்போ 60 டேஸ் அப்படின்றது வரும் வந்து யாருக்குன்னா சிக்கு. ஸோ அதுதான் வந்து இங்கே வந்துருக்கு பாருங்க. ஸோ ஆன்சர் வந்து சி அப்படின்னு பார்க்குறோம். புரியுதா இந்த சம்மு? புரியுதா யாருக்காவது புரியலையா? எஸ் ஃப்ரெண்ட் 30 20 60 நிதானமாக போட வேண்டிய கணக்கு தான். போன கணக்கை வச்சு அப்படியே இந்த கணக்கு நான் போட்டிருக்கேன். இடம் கம்மியாக இருக்கனால இவ்வளோ தான் ஃப்ரெண்ட். ஸோ நான் சொன்ன ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுன்னா எல்சிஎம், அதுக்கப்புறம் யூனிட் மெத்தடு, அதுக்கப்புறம் நாட்கள் இனிமேல் தான் நம்ம போட போகிறோம். இன்னும் ஒரு 20 சம் இருக்குதுல, அந்த 20 சம் சால்வ் பண்ணால் நீங்கள் மாஸ்டர் ஆகிடுவீங்க. எதுலனா டைம் அண்ட் ஒர்க்குன்னு எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடுவீங்க வந்து. ஸோ உங்களை வந்து 25 எடுக்கிறது தான் நம்மளுடைய டார்கெட்டு. ஸோ அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு தடவை நீங்கள் திருப்பி போட்டு பார்க்கணும் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட் வந்து. ஓகே ஃப்ரெண்ட் வந்து ஸோ ஆன்சர் வந்து ஹரி ஜோதி விவசாயம் வந்திருக்கு, ஆன்சர் வந்திருக்கு. ஸோ நம்ம அடுத்த கிளாஸில் சந்திப்போம். வந்து நாளை வகுப்பில் வந்து டைம் அண்ட் ஒர்க் என்னோட கண்டினியூஷன் வந்து இருக்கும். நாளை காலையில் நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் ஆரம்பிச்சு அடுத்து ஜாகிரஃபி, அடுத்து மேக்ஸ் அப்படின்றத நம்ம கண்டினியூ பண்ணுவோம் ஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ சி ஆன் டுமாரோ. ஸோ நாளைக்கு பார்ப்போம். வந்து இந்த குரூப் 2A இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸ் நம்ம சாட்டர்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை பொறுத்தவரை சீரியஸ் கேண்டிடேட்டுக்கு கூகுள் மீட்டில் நம்ம கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா பேட்ச் ஃப்ரீ லைவ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆப்பில் வந்து உங்களுக்கான வீடியோ இருக்கும், ரெக்கார்டட் வீடியோ இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் PDF அதையும் கொடுத்துருவோம். அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் நீங்கள் டெய்லி டெஸ்ட் வீக்லி டெஸ்ட் வந்து அதில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்ச் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும், நீங்கள் சீரியஸ் கேண்டிடேட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் புத்தகம் வாங்கி படிச்சாலும். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா புக்கு இருந்தால் தான் நம்ம கடைசியில் ரிவைஸ் பண்ண முடியும் வந்து. அதே மாதிரி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு தேவையானது கிளாஸு, புக்கு, டெஸ்ட், இந்த 3 விஷயம் தான் வந்து. ஸோ கிளாஸ் உங்களுக்காக ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு லைவ்ல ஃப்ரீயாக கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா உங்கள் சைடு நீங்கள் சீரியஸாக இருக்கிறது, உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, புத்தகம் வாங்குறது, டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணுறது, ரெண்டுமே மினிமமாக தான் இருக்குது. இதை பண்ணீங்க அப்படின்னாவே அப்கமிங் குரூப் 2A வந்து ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அண்ட் கிளாஸஸ் வந்து நம்ம இங்கிலீஷ் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து லைவாக வந்து கூகுள் மீட்டில் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கப்படும் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அதில் வந்து கொடுத்தோம். தமிழ் ஆல்ரெடி நம்ம குரூப் 4க்கு வந்து போயிட்டு இருக்கு. அதே கிளாஸ் தான் உங்களுக்கு அதில் வரும் அப்படின்னு பார்க்குறோம். ஓகே ஃப்ரெண்ட், see you on tomorrow. நாளைக்கு பார்ப்போம். வெல்கம்.